ஹலோ, வெல்கம் டு மேனிஃபெஸ்ட் வித் எஸ்கே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி உங்களோட ட்ரீம்ஸை 90 டேஸில் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுங்கிறத பார்க்க போகிறோம். யாராவது உங்களுக்கு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையுமே 90 டேஸில் ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கோல் என்ன இல்லைனா ட்ரீம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எழுதுங்க. ஏன் தெளிவாக எழுத சொல்கிறேன் அப்படின்னா, எழுதுகிறப்போ உங்கள் மனசில் உங்களோட ட்ரீம் இல்லை கோல் தெளிவாக உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, எனக்கு இதுதான் வேணும் அண்ட் நான் இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது. அண்ட் ஒரு டைம் லைன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த கோல் நீங்கள் ரியலிஸ்டிக்காக நம்புகிற மாதிரி ஒரு கோலாக இருக்கணும். அதாவது அச்சீவபிள் கோல் அப்படின்னு ஈஸியாக செட் பண்ணக்கூடாது, பட் அதே சமயம் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புகிற ஒரு கோலாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் அதே போல் இது எழுதுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுன்னா, அந்த கோல்ஸை ஸ்மாலர் சப் கோல்ஸாக பிரேக் டவுன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 1 இயரில் நான் இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், இல்லைனா நான் 90 டேஸில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா அதில் டே 1 நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணணும். அண்ட் 1 வீக்கில் என்ன பண்ணணும், 30 டேஸில் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பிளானிங் கொண்டு வரணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு கோல் வைக்கிறீங்கன்னா, அப்போ டெய்லி பேசிஸில் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இல்லாட்டினா மந்த்லி பேசிஸில் நான் இத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டினா இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட கோல் அப்படின்னா கூட ஒரு வீடியோ இல்லாமல் இல்லைனா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டைன் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ கோல்ஸ் எழுதிட்டு அதோட சப் கோல்ஸை நீங்கள் தெளிவாக எழுதிடுங்க. ஸோ இது ரெண்டுமே ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 2 ஆக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, உங்கள் டெய்லி ரொட்டீனை தெளிவாக செட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு, சில பேர் ஒர்க்கிங் விமனாக இருப்பாங்க, சில பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் மார்னிங் டே டைமில் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட டே டைமில் அந்த டே ஃபுல்லாக எந்த டைம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, இல்லை எந்த டைம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஸ்கெடியூல்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல் நோக்கி எப்போ நீங்கள் உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்டை போட முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலைல எழுந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். ஏன் அஃபர்மேஷன்ஸ் எழுதணும்னா, அதுதான் உங்களோட த்ரூ அவுட் த டே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும். ஓகே, இதை நீங்கள் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு அந்த டே டைமில் நீங்கள் எப்போது லெஷராக இருக்கப்போ அந்த கோலுக்கான டைம் அண்ட் எஃபர்ட்டை கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எகெயின் யூடியூப் சேனலே எடுத்துக்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணும், வீடியோ அப்லோட் பண்ணணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், இதெல்லாமே பண்ணணும் இல்லையா? இந்த பிளானிங்ஸ் எல்லாம் நீங்கள் டே டைமில் வச்சுட்டு அந்த டாஸ்க் நீங்கள் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு டேவுடைய டாஸ்க்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இது ஸ்டெப் நம்பர் 2ல் பண்ண வேண்டிய ஆக்ஷன். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது வீக்லி செக்இன்ஸ்னால் என்னென்னா, ஒரு வீக்குக்கு ஒரு 7 டேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா அந்த 7 டேஸில் 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். இன்னொன்று எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போது அந்த 7 டேஸில் 70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப் கோல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த சப் கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் அந்த வீக்கு. சப்போஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன், இல்லைன்னா என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் கோலை மாற்றாதீங்க. ஏன்னா கோலை மாற்றுறது இதுக்கான சொல்யூஷன் எப்பயுமே கிடையாது. ஏன்னா ஈஸியாக நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க, உங்களோட கோலை மாற்றிடுறீங்க. பட் அதை பண்ணவே பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக எந்த இடத்துல எனக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது, இல்லைன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்ன நான் ஸ்கெடியூல்ஸ் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் உட்காந்து ஆழமாக யோசிங்க. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய கோல்ஸை நீங்கள் 90 டேஸில் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதை மறந்துடாதீங்க. இது 3rd ஸ்டெப்பு. இந்த 3rd ஸ்டெப்போட ஆக்ஷன் இதுதான். ஓகே, 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி
ரிவ்யூ. மந்த்லி ரிவ்யூவில் எகெயின் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, எகெயின் யூடியூப் சேனல் எக்ஸாம்பிள்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 30 டேஸில் எத்தனை வீடியோஸ் இருக்கணும்? 30 வீடியோஸ் இருக்கணும், கரெக்டாக? ஸோ 30 டேஸில் 30 வீடியோஸ் அண்ட் 30 டேஸில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சப் கோல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே அட்டைன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதை தான் வந்து மந்த்லி ரிவ்யூ உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கணும். ஓகே, இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களை நீங்களே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே ட்ரீட் வச்சுக்கோங்க, ஓகேவா? செலிப்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை. ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா 5th ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி, பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சின்னு என்ன புரிஞ்சுக்குங்க. ஓகே, நீங்கள் நிறைய டைம் கோல் செட் பண்ணியிருப்பீங்க, பட் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஏதோ ஒரு உத்வேகத்தில் கோல் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லாட்டினா கொஞ்சம் லேசினஸோடு இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தயவு செஞ்சு வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நீங்கள் வைக்கிற கோல்ஸை அட்டைன் பண்ண முடியும். இல்லாட்டினா இப்போலேருந்து ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே லெவலில் இருப்பீங்க, இல்லைன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை ரெக்ரெஸாக ஃபாலோ பண்ணி உங்களோட 90 டேஸில் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.